தேனியில் ஒலிபெருக்கிகளை வைத்து நடத்தப்படும் போட்டி பலரையும் வெகுவாக கவர்ந்திருக்கிறது. அப்படி என்ன ஒலிபெருக்கிகளை மட்டும் வைத்து போட்டி நடத்துகிறார்கள் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். 1, 2, 3 பெரும்பாலும் கோவில் திருவிழாக்களில் இந்த குழாய் ஒலிபெருக்கிகளை பார்த்திருப்போம். அதில் இருந்து அதிர்ந்து ஒலிக்கும் பாடல்களையும் கேட்டிருப்போம். இந்த குழாய் ஒலிபெருக்கிகளை வைத்துத்தான் தேனியில் ஒரு வித்தியாசமான போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். திருவிழாக்களில் ஒரு ஒலிபெருக்கியே தெருவை அல்லறவிடும் நிலையில் மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் கம்பம்மெட்டு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் திறந்த வெளியில் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள ஒலிபெருக்கி உரிமையாளர்கள் தங்கள் பந்தய இடத்தில் ஒலிபெருக்கிகளை கட்டி பாடல்களை ஒலிக்கவிட வேண்டும். 200 மீட்டருக்கு அப்பால் உள்ள நடுவர்கள் வெற்றியாளர்களை தீர்மானிப்பர். இதுதான் போட்டி. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முந்தைய குழாய் ஒலிபெருக்கி முதல் இந்த காலகட்டத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள ஒலிபெருக்கிகள் வரை போட்டியில் இடம்பெற்றிருந்தன. சுமார் 100 மைக் செட் உரிமையாளர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். குழாய் ஒலிபெருக்கிகள் குறித்தும் இந்த போட்டியின் அனுபவத்தையும் உற்சாகம் குறையாமல் கூறுகிறார்கள் மைக் செட் உரிமையாளர்கள். பூம்பொழி குழாயில பாட்டு கேட்கறதுக்கு இப்போ உள்ள நாகரிகமான பாட்டு கேட்கறேன்னு கேட்குறீங்க. பூம்பொழி குழாயில பாட்டு கேட்கறது வந்து ரெக்கார்டில் போடுவோம். தூரத்துலேருந்து இனிமையான முறையில் எல்லாருமே ரசித்து பாட்டை கேட்கலாம். இப்போ உள்ளது வந்து 5 பாட்டு 2 பாட்டு 1 போடுறாங்க. ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் பண்ணால் அந்த டம்மு டும்முட்டு கேட்கும்போது ஆள் இறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இனிமையான முறையில் நல்ல ரசனையோடு கேட்கணும்னா அந்த பூம்பொழி குழாயில பாட்டு கேட்டால் ரசனையோடு இனிமையோட பாட்டு கேட்க முடியும். குழாய் ஒலிபெருக்கிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கும் இவர்கள் மைக் செட் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் வண்ணமாக நலவாரியம் அமைத்து தர வேண்டும் எனவும் கோவில் திருவிழாக்கள் மற்ற திருவிழாக்களில் கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கு அரசு அனுமதி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள். நாங்கள் வந்து போட்டியை 11 வருஷமாக சிறப்பாக நடத்திக்கிருக்கோம்னே. 11 வருஷம் போட்டி நடத்திட்டு இருக்கோம். இந்த போட்டியை வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் நடத்துகிறோம். எங்கே போனால் பெருமிச்சு கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போனாலும் எந்ததுமே இல்லை. எங்களுக்கு மரியாதை இல்லை. எங்கள் மைசெட்டுக்காரங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தர்றதுக்கு நல வாரியம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கோழி சண்டை, ரேஸ் வண்டி, கெடா முட்டுக்கெல்லாம் பெருமிச்சு கொடுக்குறாங்க. எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. இந்த நிலைமை மாறணும்னா முதலமைச்சருக்கு போகணும். இந்த கருத்து வந்து எப்பயும் போல நார்மலாக இருக்கிற மாதிரி அனுமதி அப்படின்னு எங்கே போய் கேட்டாலும் கொடுக்கணும். ஒலிபெருக்கி உரிமையாளர்களின் உற்சாகம் இந்த போட்டியோடு முடிந்து விடாமல் அவர்களது வாழ்விலும் தொடர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.